Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடே ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிச்சன்ல ஒரு கேரளா ஃபிஷ் கறி பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து நீட்டா அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். ஒரு 2 பெரிய தக்காளி வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்னதா. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 2.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால 2 ஸ்பூனால காஷ்மீரி சில்லி பவுடர், சும்மா கலருக்காக தான் இது, இதுல காரம் இருக்காது. ஒரு 2 பீஸ் மாங்காய். அப்புறம் இது வந்து என்னன்னா இது வந்து மிக்சியில் அரைக்கிறது. ஒரு பீஸ் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு இஞ்சி, சின்ன துண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம், இதெல்லாம் மிக்சியில போட்டு கரகரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள், தேங்காய் பால் வந்து ஒரு சின்ன மூடியால, அரை மூடி வந்து சின்னது, பெருசு கிடையாது, சின்ன மூடியால அரை மூடி வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1.5 கப்பு இருக்கும். இது தேங்காய் பால் தேவையானதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க. நான் எப்போதுமே மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் தான் பண்ணுவேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். கேரளா ஃபிஷ் கறிங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டாங்க. எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சோடனே என்ன பண்ணலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணலாம், நம்ம மிக்சியில் நம்ம கரகரன்னு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அதுதான் மெயின். நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி சேர்த்தோன்னே மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி இருந்தால் சேருங்க, இல்லாட்டி வேண்டாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க. இது சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டோன்னே இந்த மசாலா வந்து தீஞ்சிரும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க, மூடி இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், தேவையான அளவு உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா தக்காளியோட புளிப்பு இருந்தாலே போதும். கேரளா ஃபிஷ் கறிக்கெல்லாம் அவங்க ரொம்ப தக்காளி தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க குடம்புளியும் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ நம்ம ஊர் புளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி வச்சு புளி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் கறி இப்போ முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 மாங்காய் பீஸ் வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாங்க. நான் மீன் குழம்புக்கு எப்போதுமே மாங்காய் போட்டுப்பேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ஃபைனலாக இப்போ ஆட் பண்ண வேண்டியது தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க, 2 நிமிஷம்தான். தேங்காய் பால் சேர்த்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல மீன்,
சங்கரா மீன் இன்றைக்கி எடுத்துருக்குறேங்க. கழுவி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து உடனே இந்த குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான். தேங்காய் பால் சேர்த்தோன்னே இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் நம்மளோட கேரளா ஃபிஷ் கறி ரெடி. ஆக்சுவலாக நாங்கள் ஃபிஷ் வந்து குழம்புல போடும்போது எடுத்த ஷாட் வந்து எப்படியோ டெலீட் ஆயிடுச்சுங்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அதுக்காக நாங்கள் சாரி. நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் வந்து நம்ம டிஷ்ஷை பார்க்கலாங்க. இப்போ வந்து இந்த டிஷ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இந்த ஃபிஷ் கறி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா எல்லாரும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.